இந்த வாரம் தலையாக இருந்த ரம்யா அவங்களுடைய ஆட்டம் வந்து கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் கிடையாது, ஓவராக ஆடிட்டாங்க. ஏன்னா நம்ம தலையாயிட்டோம், தலையான உடனே வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பண்ணணும், இது வரைக்கும் எந்த தலையும் வாங்காத பேரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக ஓவர் எகத்தாளமாக நடந்துக்கக்கூடாது. இந்த வாரத்தில் நிறைய சம்பவங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. கமருதீன் கூட உட்கார்றா அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாமே கமருதீனை நெக்கலாக தான் பேசினாங்க. இவங்க தலை அப்படிங்கிற ஒரு அதிகார தோரணையில் தான் அந்த பேச்செல்லாமே வந்துச்சு. அதை தாண்டி மேடம் வந்து ஒரு சம்பவம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கல்ஸ்னுடைய மேட்டரில் விக்கல்ஸை அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போக வைக்கிறதுக்கு, அதாவது டாஸ்க் ரீதியாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தன்னுடைய தலை பதவியை அதிகார துஷ்பிரயோகம் வந்து பண்ணிட்டாங்க. அதை வந்து விஜய் சேதுபதி நேற்று வச்சு பொழந்தாப்புல. ஆனால் அதை மட்டுமே பேசி விக்கல்ஸை ஃபுல்லாக இவர் ஒரு நல்லவர், இவர் வந்து ஒரு வல்லவர், இவர் வந்து நாளும் தெரிந்தவர், இவருக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போனார். சரி, இப்போ எதுக்கு இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் நாமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். இந்த வாரம் நடந்த டாஸ்க், வீக்லி டாஸ்க், அந்த தர்பீஸ் அரசாங்கம், அந்த எது அவன் பேரை வச்சு ஏதோ ஒரு பேர் வச்சாங்களே, சரிங்க, தர்பீஸை வச்சு ஒரு டாஸ்க்குங்க. அந்த டாஸ்கில் 2 டீமை வந்து பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு டீமில் 8 பேர் இருக்கிறாங்க. ஒரு டீம் வந்து மாடர்ன் சினிமா டீம், இன்னொரு டீம் வந்து ரெட்ரோ சினிமா டீம். ஒவ்வொரு டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டது. இப்போ ரெட்ரோ சினிமா டீம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் லைக் சிவாஜி சார், அப்புறம் நாகேஷ் அவர்கள், ஜானகி அவர்கள், பத்மினி அவர்கள், அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. மாடர்ன் சினிமா டீம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்புவை பார்த்துருக்கலாம், கமலஹாசன், இந்த மாதிரியான ஆட்களுடைய கேரக்டர்ஸ் வந்து மாடர்ன் சினிமா டீமுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதை வச்சு ஒரு பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சது இந்த வாரம். ஆனால் அது எதையுமே ஹோஸ்ட் கேட்கவும் மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து தேவையான, இப்போ எப்படின்னா, சரி ஓகே, இந்த சீசன் வந்து நெகட்டிவாக தானே போய்கிட்டு இருக்கு, நெகட்டிவாகவே போட்டோம், பிரச்சனை கிடையாது, நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண வேணாம், நம்ம அடுத்து வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம அதை வந்து டிசால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களை வச்சு நீங்கள் பாசிட்டிவான கண்டென்ட்டே கொடுக்க முடியாது. இப்போ வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை வச்சு ஒவ்வொருத்தருக்கு உள்ள ஈகோ இருக்குது, வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க காட்ட தான் போகிறாங்க. அந்த ஒரு மோடுக்கு சேனலும் வந்துருச்சு. சேதுபதி வந்துட்டாப்புல. நேற்று கூட அவர் வந்து அந்த கேரக்டரை பற்றி பேசும்பொழுது பெருசாக அவங்கள போட்டு பொழக்கலை. ஏன் பொழக்கலைன்னு தான் நம்ம கேட்குறோம். அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா, நான் என்ன தான் சொன்னாலும் அடுத்த வாரமும் மறுபடியும் நீங்கள் இதே தான் செய்ய போகிறீங்க, உங்கள்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு, அந்த மோடுக்கு வந்து அவர் போயிட்டார். ஸோ அதை பார்த்து நமக்கு தான் காண்டாவதை தவிர்த்து சேனல் கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போது இந்த டாஸ்கினுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஒவ்வொரு ஜுவல்ஸ் கொடுக்கப்பட்டது, வைர நெக்லஸ். அந்த வைர நெக்லஸை 2 குடும்பமும் பாதுகாக்கணும். ஆக்சுவலாக இவங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான், சொத்துக்காக 2 குடும்பமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ மாடர்ன் சினிமா டீம் கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்குது, ரெட்ரோ சினிமா டீம் கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்குது. இந்த நெக்லஸை அவங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த டாஸ்கினுடைய ஒரு பகுதி. ஆனால் ட்விஸ்ட் எங்கன்னா, மெயினான மேட்ரே அந்த நெக்லஸ் தான். ஒன்று, அந்த நெக்லஸ் வந்து எந்த டீம் வந்து வச்சிருக்கோ, கடைசி வரைக்கும் தொலைக்காமல் பாதுகாப்பாக வச்சிருக்கோ, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த வாரம். ஓகேவா? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்த டீமுமே வந்து 8 பேருமே நாமினேஷன் வந்து தப்பிச்சிருவாங்க. அடுத்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் மொத்தமாக நாமினேஷனுக்கு போக போகிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்குள்ளேயே வந்து 3 டாஸ்க் வந்து கொடுக்கப்படும். அந்த டாஸ்கில் எந்த 2 டாஸ்கில் எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்க எல்லாரும் அடுத்த வாரம் தலை போட்டிக்கு போட்டி போடலாம். ஸோ இது 2யுமே யார் ஜெயிக்கிறா? ரெட்ரோ சினிமா டீம் ஜெயிக்கிறாங்க. இப்போ பிரஜன், இவங்க திவ்யா, விக்கல்ஸு, அமித், இந்த டீம் ஜெயிக்குது. சுபிக்ஷா, அரோரா, ஆதிரி, இந்த டீம் வந்து ஜெயிக்குது. இந்த 8 பேரில் பிரஜன் இன்னைக்கு எவிக்ட் ஆகி போயிட்டாருன்னா மீதி இருக்கக்கூடிய 7 பேர், திவ்யா, அமித், விக்கல்ஸ், அப்புறமா சுபிக்ஷா, அரோரா, நெக்ஸ்ட்டு வந்து 7 பேர் தான் வருது, 6 பேர் தான் வருது, ஆதிரி, இவங்க தான் கலந்துக்க. கனியை விட்ட பாருங்களேன், 7 பேர். ஸோ இவங்க தான் வந்து அடுத்த வாரம் தலை போட்டிக்கு கலந்துக்க போகிறாங்க. அப்போது எக்ஸாக்டாக நமக்கு என்ன தெரியுது, இந்த மாடர்ன் சினிமா டீமில் இருக்கிற எஃப்ஜே,
சாண்ட்ரா, வியானா, அப்புறமா கானா வினோத், பார்வதி, நெக்ஸ்ட்டு வந்து கமருதீன், அதுக்கப்புறமா நம்ம குணா, கமல், சபரி, இந்த 7 பேர் ப்ளஸ் இந்த வார தலை ரம்யா. ரம்யா வந்து அதாவது வீரப்பா வார்த்தையை விட்டாங்க, சார் என்னால் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது சார், நான் கிளம்புறேன் சார், எனக்கு வேணாம் சார் இந்த வீடு அப்படின்ட்டாங்க. இவங்க அப்படி சொன்ன உடனே இப்போ மலையாளத்தில் தான் ஒரு தெலுங்கில் ஒரு கண்டஸ்டன்ட் இதே மாதிரி வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மொத்த சேனலுமே அவங்கக்கிட்ட கெஞ்சிச்சு, நீங்கள் போகக்கூடாது, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட 4 பேரில் யாரோ ஒருத்தர் வெளில போகணும், யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க யாரும் போவேன்னா நானே போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ நாகார்ஜுனா லிட்டரெலாம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்புல, நீங்கள் இருந்தே ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் போல் அங்கே. இப்போது அந்த சினாரியோ மாதிரியே எனக்கு இருந்துச்சு. இப்போ ரம்யா போகிறேன்னு சொன்ன உடனே சேதுபதி கெஞ்சுவார் அப்படின்னு ரம்யா நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. அவங்க அந்த வார்த்தையை விட்டாங்க. வார்த்தையை விட்ட உடனே சேதுபதி கிளம்புன்ட்டாப்புல. என்ன யூஸ் இருக்குது, நீ இருந்து ஒரு யூஸுமே கிடையாது, கிளம்பு அப்படின்ட்டாப்புல. வீராப்பா பேசுகிற நீ போயிருக்கணுமா இல்லையா? மற்றவங்க வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணல, நேராக போயிட்ட பாத்ரூமுக்கு உக்காந்து ஓன்னு அழ, நான் வந்து இருக்கணும், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் போகக்கூடாது அப்படின்னு போயிட்டு அங்கே அழுது. அதுக்கப்புறமா மேடம் வந்து கேமராவில் மன்னிப்பு கேட்குறாங்க. சேதுபதிக்கிட்ட மன்னிப்பு கேட்கல, அசிங்கமாயிடுச்சு. கேமராவில் போய்ட்டு பிக் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, பிக் பாஸ் சேதுபதி சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், நான் இந்த கேமில் இருக்கணும், சரி என்ன பண்ணியிருக்கேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இது இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வாரம் ரம்யாவும் தலை போட்டியில் கலந்துப்பாங்க. ஏன்னா அவங்க வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் இல்லை, பெஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கியிருக்காங்க. ஜெயிலுக்கு போனாங்க, ஜெயிலில் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வெளியில் வந்துட்டாங்க. மேபி ரம்யா வந்து அந்த டாஸ்கில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த வாரம் அவங்க வந்து தப்பிப்பாங்க. அப்படி இல்லை, தோத்துட்டாலோ இல்லை ரம்யாவால் தலை போட்டியில் கலந்துக்க முடியாது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாலோ மேடம் வந்து தொக்கா லாக்காக மாட்டிப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் 8 பேர் லிஸ்ட்டில் வந்து ரம்யாவும் சேர்ந்துருவாங்க. அப்போ அடுத்த வாரம், இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன், டெஃபினட்டாக அடுத்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன், இல்லைனா வீக்கெண்டில் ஒரு டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக வைப்பாங்க. அப்போது அதில் ஒரு ஆடு யாராக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரம்யா தான். யார் தலையாக ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல, அந்த அப்டேட் வரல, அப்டேட் வந்தோன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரம்யா வந்து தொக்கா மாட்டுறாங்க. ஒன்று, இன்னொருத்தர் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் இன்னொருத்தர் யார் வெளில போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி ஒன்று சாண்ட்ரா இல்லாட்டி எஃப்ஜே. சாண்ட்ரா பிரஜின் போனதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு கேம் விளையாண்டாங்கன்னா, ஒரு வடசென்னை கதை மாதிரி அவங்களோட கதையை சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் லிங்க் ஆகுது. அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எஃப்ஜேவுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, வியானாவுக்குமே வாய்ப்பு இருக்குது. ரம்யா டவுட்டே வேணால் ரம்யா தான் அடுத்த வாரம். ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் குத்துவாங்க, இதை சொல்லியே குத்துவாங்க. அவங்க தலை பதவியாக மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லியே குத்துவாங்க. மேடம் வருவாங்க, வெளில போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.